ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் டெக்ஸ்ட் ஸ்டிக்கர் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கடந்த வாரங்களில் கூட நம்ம சேனலில் வந்து பார்த்துருப்போம். அதாவது வாட்ஸ்அப்பில் புதுசாக அறிமுகப்படுத்தியுள்ள ஸ்டிக்கர் வசதி எப்படி பயன்படுத்துறது, அதே போல் ஸ்டிக்கர் எப்படி உருவாக்குறது, அதே போல் ஸ்டிக்கர் கடை அப்ளிகேஷனை பற்றிலாம் நம்ம வந்து கடந்த வாரங்களில் வந்து பார்த்துருப்போம். பார்க்காதவங்க வந்து இந்த வீடியோக்கு இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்ட் ஸ்டிக்கர் அப்ளிகேஷன். அதாவது டெக்ஸ்ட்டெல்லாம் ஒரு ஸ்டிக்கராக உருவாக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுக்கு வந்து பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் டச் பண்ணினாலே போதும். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய இடத்துக்கு போய்ட்டு நீங்கள் ரொம்ப சுலமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அல்லது ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிறாந்தாலும் எடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் பார்த்திங்க, இதுதான் இதோட லோகோ பார்த்திங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறது இதில் செட்டிங்லாம் ஒன்றுமே கஷ்டம்லாம் கிடையாது. இதில் வந்து ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணினாலே போதும், வாட்ஸ்அப்பில் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கீழே எம்ஜியை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் மூணாவது இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து எம்ஜிஓ இருக்கும், ரெண்டாவது வந்து GIF ஃபைல் இருக்கும், மூணாவது வந்து இந்த ஸ்டிக்கர் இருக்கும். இந்த ஸ்டிக்கர் உங்கள் இதில் இல்லைன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்போட புதிய வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணிங்க. இது வந்து எல்லாேருக்கும் இந்த வசதி வந்து அறிமுகப்படுத்தலை, இன்னும் பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்போட பீட்டா வெர்ஷன் பயன்படுத்தினீங்கன்னா இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லது நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே இந்த வசதி வந்து அறிமுகப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துகிறதா பயன்படுத்திக்கலாம். இப்போ பயன்படுத்தினா வாட்ஸ்அப்போட பீட்டா வெர்ஷனில் தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். ஸோ வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய புதிய வெர்ஷனை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் வேணுங்கிற ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணதை எப்படி பார்க்குறதுனா மை ஸ்டிக்கரில் இருக்கும். நீங்கள் வேணுங்கிறத வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். அல்லது டெலீட் பண்ணுறதா டெலீட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். இப்போ நம்ம சேர்த்தது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ T2 இப்போ நம்ம வந்து இதுதான் நம்ம ஆட் பண்ணுது. வேணுங்கிற டெக்ஸ்ட்டை வந்து இப்போ நம்ம வந்து யாருக்கு வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சென்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து யாருக்கெல்லாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட புதிய வெர்ஷன் அப்டேட் பண்ணியிருக்கவங்க மட்டும்தான் தெரியும். நீங்கள் மட்டும் அப்டேட் பண்ணால் பார்த்தாது, நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களும் வந்து புதிய வெர்ஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தான், அதாவது அவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டு அதாவது ஸ்டிக்கர்லாம் காட்டும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் எதுவுமே காட்டாது, இந்த ஸ்டிக்கர் எதுவுமே காட்டாது. அவங்கள வந்து புதிய வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ண சொல்லி தான் அவங்களுக்கு வந்து மெசேஜில் இருக்கும், வேறு எதுவும் காட்டாது. ஓகேவா? இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, சொல்லித்தரேன். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.